சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அவுட் ஹவுஸ்ல நைட்டு சேது படுத்திருக்கும் போது முணங்கிக்கிட்டே இருக்காரு. சேதுவோட முழங்கல் சத்தம் அதிகமாக கேட்கவும் தமிழ் எந்திரிச்சு பாக்குறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா முணங்கிக்கிட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு சேது பக்கத்துல போய் தமிழ் பாக்குறாங்க. சேதுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. குளூர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காரு. அதோட முணங்கிக்கிட்டும் இருக்கவும் ஏங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. ஆனா சேதுவால பதில் எதுவும் சொல்ல முடியல. உடனே தமிழ்ச்செல்வி தொட்டு பாக்குறாங்க. பார்த்தா சேது உடம்பு ரொம்ப நெருப்பா கொதிக்குது. என்னங்க உடம்பு இப்படி சுட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும் சேதுவால பதிலே பேச முடியல. அப்புறம் உடம்புல பார்த்தா அங்கங்க கொப்பளமாவும் இருக்கு. என்னங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கொப்பளமா இருக்கு, அங்கங்க செவந்து வேற போயிருக்கு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் சேது பார்த்தா எதுவுமே பதில் பேசாம அப்படியே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்றாங்க. தமிழ் கிட்ட இருந்து ஃபோன் வரவும் என்ன தமிழ் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்கா, உடம்புக்கு எதுவும் சௌரியம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஐயோ அம்மாச்சி எனக்கு ஒன்றும் இல்லை, இவருக்கு தான் உங்க பேரனுக்கு தான் காய்ச்சல் அதிகமா அடிக்குது, ரொம்ப முணங்கிக்கிட்டு இருக்காரு, உடம்பெல்லாம் அங்கங்க செவந்து போய் கொப்பளம் கொப்பளமா இருக்கு, இங்க கொஞ்சம் வாரீங்களா அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன சொல்ற இந்த வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் மோகனாவை கூப்பிட்டுக்கிட்டு அவுட் ஹவுஸுக்கு வராங்க. தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டவும் தமிழ் வந்து கதவை திறக்கவும் அப்பத்தான் மோகனா உள்ள வராங்க. வந்து பார்த்தா சேது படுத்திருக்காரு. ஐயா சேது என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் தெரியல அப்பத்தா, உடம்பெல்லாம் நெருப்பா சுடுது, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்பந்தான் பார்த்தா அப்பத்தா பாக்குறாங்க. சேது உடம்புல கொப்பளம் கொப்பளமா அங்கங்க செவந்து போய் இருக்கு. அடியாத்தி அம்மா கட்டுல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் மோகனா கேக்குறாங்க. என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும் ஆமா மோகனா, சேதுக்கு அம்மா கட்டு தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. என்ன அம்மாச்சி சொல்றீங்க, இவருக்கு அம்மா கட்டு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமாடி, ஒரு நல்ல சுத்தமான துணி இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சொல்லவும் தமிழும் பார்த்தா ஒரு சுத்தமான துணி எடுத்துட்டு வராங்க. அந்த துணியை விரிக்கவும் சரி மோகனா, வெளியே போயிட்டு பக்கத்துல வேப்ப மரத்துல இருந்து ஒரு கட்டு வேப்பிலைய பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழும் மோகனாவும் போய் வேப்பலை எல்லாம் பறிச்சுட்டு வராங்க. அந்த வேப்பலை எல்லாம் விரிச்சு சேது நீ இதுல படுத்துக்கோயா, சட்டை எதுவும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேதுவும் பார்த்தா அதுல படுத்துக்கிறாரு. தமிழ் இந்த வேப்பிலைய வச்சு மட்டும் அவ உடம்புல அப்பப்ப தடவி விடு, சாப்பாட்டுக்கு கஞ்சி மட்டும் கொடு, வேற எதுவும் கொடுக்க வேணாம், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், கருவாடு அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் சமைச்சிக்கிட்டு இருக்காத, உன்னால எதுவும் முடியலன்னா சொல்லு, நான் சேதுக்கு வச்சு எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மோகனாவும் சொல்லவும் இல்லாமாச்சி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. சரி நாங்க அங்க போய் படுக்கிறோம், காலையில வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மோகனாவும் போயிடுறாங்க. தமிழை பார்த்தா சேது பக்கத்திலே உட்காந்து விசிறி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சேது பார்த்தா ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருக்காரு. என்னங்க என்ன பண்ணுது, எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்க சேது எதுவுமே பேசாம இருக்காரு. அப்புறம் பார்த்தா சேது வாந்தி எடுக்கவும் ஆரம்பிச்சிடாரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் சேது பார்த்தா தமிழ் கையிலேயே வாந்தி எடுத்துறாரு. தமிழ் பார்த்தா அதையும் சுத்தம் பண்ணிட்டு சேது பக்கத்திலேயே உட்கார்ந்து சேதுவை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையிலையும் விடிஞ்சிருது. மறுநாள் காலையில பார்த்தா அப்பத்தாவும் மோகனாவும் இங்க வாராங்க. இங்க தமிழ் தூக்க கலக்கத்துல உட்கார்ந்து சேதுக்கு வேப்பலைய வச்சு விசிறி விட்டுக்கிட்டு இருக்கவும் தமிழ் நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இல்லாமாச்சி நைட்டு இவர் வாந்தி வேற எடுத்தாரு,
காய்ச்சலும் குறையவே இல்லை. இந்த மாதிரி நேரத்துலலாம் மாத்திரை போடலாமா? இதை மருத்துவ முறையில் பார்த்தா இதை சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கலாம். அதான் உங்ககிட்ட கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் இவருக்கு வேப்பலை வச்சு விசிறிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பெருசா தூக்கமும் வரலாமாச்சு. இவர் இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அதானே 1000 தான் இருந்தாலும் அவன் மேலே உனக்கு கோபமே இருந்தாலும் அவன் ஓம் புருஷன் ஆச்சே, அதான் உனக்கு தூக்கம் வரல. சரி, நீ காலேஜுக்கு வேற புறப்படணும்ல, நீ போ, நாங்கள் சேதுவை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மோகனாவும் உட்கார்ந்து சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பார்த்தா காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. அம்மாச்சி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ போ தமிழ், நானும் மோகனாவும் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மோகனாவும் சேதுவை பார்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு, என்ன மாமா உங்களுக்கு என்னாச்சு, அம்மா கட்டு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், ஏண்டி உனக்கு பார்த்தா தெரியலையா, வேப்பலை எல்லாம் விரிச்சு வச்சு படுக்க வச்சிருக்கோம்ல, அவனுக்கு அம்மன் தாண்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ராஜாங்கம் உள்ள வாராரு. ஐயா சேது, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா, ஆனால் அங்கன கொஞ்சம் எரிச்சலா வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், கொஞ்ச நாளைக்கு அப்படிதாயா இருக்கும், சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா தமிழும் காலேஜில் இருந்து வந்துறாங்க. என்னங்க இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சேது எதுவுமே பேசாம இருக்காரு. சரி இருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது சூப்பு வச்சு எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா காய்கறி எல்லாம் போட்டு சூப்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க, இதை கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏங்க என் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் தூக்கி ஓரத்தில் வைங்க, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாத நேரத்தில் சாப்பாடு மேலே எதுக்கு கோபத்தை காட்டுறீங்க, இதை குடிங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கொடுக்கவும், சேதுவும் பார்த்தா அதை குடிக்கிறாரு. அப்புறம் தமிழ் பார்த்தா தண்ணி மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுக்கவும், இதையும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. உங்களுக்காக அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி நேரத்தில் அம்மன் கோயிலில் இருந்து தீர்த்தமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சீக்கிரமா சரியாயிருமா, அம்மாச்சி சொன்னாங்க, அதான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன், இதையும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க. சேது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா தமிழ் ஒரு கிண்ணத்துல தண்ணி துண்டு இதெல்லாம் எடுத்துட்டு வரவும், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லைங்க உங்களுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விடணும்ல, கொப்பளமா இருக்குல்ல, இப்படியெல்லாம் தொடச்சி விட்டாதான் மற்ற இடத்துக்கும் இது பரவாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், எங்க பண்ணிக்கிடுவீங்க, பின்னாடி முதுகுல எல்லாம் இருக்கு, கை காலில் எல்லாம் இருக்கு, நானே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சேதுவை ரொம்ப அக்கறையா துணியை வச்சு அந்த கொப்பளத்தை எல்லாம் தொடச்சி விடுறாங்க. அப்பந்தான் பார்த்தா ஜன்னல் வழியா சாவித்திரியும் தாமரையும் இங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருமா இவன் மாமாவை எப்படி கவனிச்சுக்கிறான்னு, இதெல்லாம் பார்த்து மாமா மனசு இறங்கிற போறாருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், நீ சொல்றதும் சரிதாண்டி, இவ இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்து அவன் நம்ம பொண்டாட்டி இப்படியெல்லாம் நம்ம மேல அக்கறையா இருக்காளே, நம்மளும் இவ மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சேது மனசு மாறினாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை மட்டும் நம்ம நடக்கவே விட்டுறக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா வீட்டுக்குள்ள வராங்க. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், ஏன் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா, இவருக்கு தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னப்பா சேது உனக்கு மனசு மாறிடுச்சா, இவ மேல என்னமோ கோபத்துல இருக்கிற மாதிரி எங்க கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டு இருந்த, இப்ப என்னன்னா இவ உன்னை துடைக்கிற அளவுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேதுகிட்ட கேட்கவும், அத்தை நான் பண்றேன்னு தான் சொன்னேன், அவளாதான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னடி இப்படி எல்லாம் பண்ணி சேதுவை மயக்க பார்க்குறியா
அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, மயக்க பார்க்குறேன் கேட்க பார்க்குறேன்னு அவருக்கு அம்மம் போட்டிருக்கு, அதை தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்தா மயக்க பார்க்குறேன்னு பேசுறீங்க. வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. நான் அவரோட பொண்டாட்டி, அவரை எதுக்கு நான் மயக்க பார்க்கணும்? மற்றவங்க தான் அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட்டுட்டு மயக்க பார்க்குற வேலையெல்லாம் பார்க்குறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி ஜாடமாடையா பேசுறியா அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், ஜாடமாடெல்லாம் பேசலையே, நேராகவே சொல்கிறேன், எனக்கு இவரை மயக்கிற வேலையெல்லாம் தேவையே இல்லை, நீ வேணா இந்த வேலையெல்லாம் பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், பாருமா இவ எப்படி பேசுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஏய் அந்த துணியை குடுறி தாமரை, நீ சேது உடம்ப தொடச்சி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா தாமரை கிட்ட அந்த துணியை வாங்கி கொடுக்கவும், அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை தமிழ்ச்செல்வி பண்ணலாம், 1000 தான் தமிழ்ச்செல்வி மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி, அவ இதை பண்ணலாம், தாமரை எல்லாம் இதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா எந்திரிச்சு ஒரு ஓரமா உட்கார்ந்துறாரு. பாருமா மாமா எப்படிலாம் பேசுறாருன்னு, எனக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா, இதெல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியே போகவும், இங்க சாவித்திரி வந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து கோபத்துல முறைச்சிட்டு, ஏய் தாமரை நில்லுடி, ஏய் நில்லுன்னு சொல்றேன், நீ பாட்டுக்க பேய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் வெளியே வந்துடுறாங்க.